ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த பணிகளுக்கு தகுதியானவங்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக விண்ணப்பதாரர்களுக்கு எந்தவித தேர்வும் நடைபெறாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ். இதில் மொத்தமாக 29 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான சம்பளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 17,654 ரூபாய் மாதந்தோறும் கிடைக்கப்பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக இந்த போஸ்டிங்களுக்கான வயது வரம்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி பொது பிரிவினர் 28 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் SC/ST பிரிவினர்கள் 33 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் OBC பிரிவினர்கள் 31 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 3 வருட இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் பேச தெரிந்திருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த போஸ்டிங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதன்படி தகுதியானவங்க உடற்திறன் தகுதி தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மேலும் 16 வினாடிகளில் 100 மீட்டர் தூரத்தை அல்லது 4.5 நிமிடங்களில் 1000 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்கக்கூடிய திறன் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் பொது பிரிவினர்களில் ஆண்கள் 170 சென்டிமீட்டர் உயரமும் பெண்கள் 57 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் SC/ST மற்றும் OBC பிரிவினர்களுக்கு ஆண்கள் 165 சென்டிமீட்டர் உயரமும் பெண்கள் 155 சென்டிமீட்டர் உயரமும் இருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக விண்ணப்பதாரர்கள் NCC B அல்லது C சான்று, தீயணைப்புத்துறை பயிற்சி, தொழிற்சாலைத்துறை பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பயிற்சி பெற்றிருப்பது விரும்பத்தக்கது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த துறை சார்ந்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு சற்று முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த போஸ்டிங்களுக்கான விண்ணப்பிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். அதன்படி தகுதியானவங்க www.airindia.in என்ற இணையதளத்தின் முகவரியில் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பித்த உடனே விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து DD மற்றும் சுய அட்ஜஸ்ட் செய்த தேவையான அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் அசல் மற்றும் நகல்களையும் இணைத்து நேர்முக தேர்வின் போது கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கான விண்ணப்ப கட்டணங்களும் கொடுத்திருக்காங்க. அதன்படி ரூபாய் 500 விண்ணப்ப கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இதனை ஏர் இந்தியா லிமிடெட் என்ற பெயரில் டெல்லியில் மாற்றத்தக்க வகையில் DD-யாக எடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் DD-யின் பின்புறம் பெயர் மற்றும் தொலைபேசி எண்களை தவறாமல் குறிப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 8/2/2019 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 10/2/2019 அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் குறிப்பாக நேர்முக தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றின முழுமையான விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய நண்பர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க.